திரு டிடிவியுடைய பேக்ரவுண்டும் உங்களுக்கு ஒரு அந்த 2019 இவங்க பிரிஞ்சதுக்கு அப்புறமே அதிமுகவுடைய கட்சி கொடியும் இரட்டை இலை சின்னத்தையும் வாங்க வேண்டும் என 200 கோடி ரூபாய் தேர்தல் கமிஷனில் டெல்லியில் வேலை செய்பவர்களுக்கு இவர் சுகேசி சந்திரசேகரன் என்பவர் மூலம் கொடுத்த வழக்கு. இந்த சசிகலாவுடைய வழக்கில் அவருடைய 2000 கோடி சொத்துக்கள் முன்பு முடக்கப்பட்டு அதற்குரிய ஃபைனை கட்டி அவங்க அந்த சொத்துல இதுவும் வரும் உங்களுக்கு. இப்போ போயஸ் கார்டனில் இருக்கிற அவர் புதிதாக வாங்கி கட்டியிருக்கிற வீடும் வரும். பட் இப்போ அவங்க குடியேறினதுனாலேயே அந்த நேரத்தில் சசிகலாவுடைய அந்த விஷயத்தை வெளியில் திருப்பி பரப்புறத இது ஐடியோ இடியோ செய்வதை விட பெண் நிறுவனம் தான் அதை லீக் பண்ணியிருக்கோம். பெண் நிறுவனம் 3-4 குரூப்பை வச்சுக்கிட்டு மிக முக்கியமான இது டிவி சேனல் எடிட்டர்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. சில ஊடக பத்திரிகையாளர் இப்போ அண்ணாமலையினுடைய சொத்து அந்த இடப்பிரச்சனையிலையுமே சபரீசன் பங்கு இருக்குது. இங்கேயுமே சார் இன்னைக்கு நம்ம இதெல்லாம் பேசுகிறோம். ஆனால் நேற்றுக்கு காலையில் முந்தானைத்து போயிட்டு வந்துட்டார் எடப்பாடி. சசிகலா டிடிவி குடும்பமும் திமுகவும் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் தான் இருக்குது. அதிமுகவுடைய எதிர்ப்பு ஓட்டுக்களை பிரிக்க வேண்டும் என்று தான் டிடிவி செயல்பட்டு வருகிறார் தான் தெரியுது. ஸோ இந்த நேரத்தில் மத்திய அரசு அதை நோண்டினால் அடுத்த 2 மாதத்துக்குள்ளே டிடிவி இந்த பக்கம் திருப்பி வரலாம். இல்லைன்னா அந்த வழக்குகள் சீரியஸாக ஆகப்போகும். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகரான திரு தேவப்பிரியா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். சமீபத்தில் சசிகலா அம்மையாரனுடைய சொத்துக்களுக்கு சொந்தமான இடங்களில் இடி ரைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி கேள்விப்பட்டோம். ஆனால் அது ஊடக செய்திகளாக பார்க்கும்போது அந்த அளவுக்கு ஒரு பரபரப்பை கிரியேட் பண்ண விடலையா அப்படிங்கிறது சரியான தகவல் கிடைக்கல. ஆனால் டிடிவியினுடைய சொத்துக்களுக்கும் தற்பொழுது பிரச்சனை ஏற்பட்டிருக்கதா ஒரு கேள்வி அடிப்படுது. ஏன்னா சமீபத்தில் என்டிஏ கூட்டணியில் டிடிவி இல்லை அப்படிங்கிற ஒரு கன்ஃபர்மேஷனை டிடிவியே கொடுத்துட்டார். மறுபடியும் வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ரைடு, அதாவது இந்த சொத்துக்களுக்கு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை எடுத்துக்கிறதா, இல்லை பின்னணியில் வேறு ஏதாவது தகவல்கள் இருக்கா? இல்லை, அதாவது திரு டிடிவியை பொறுத்த வரைக்கும் இது அவர் செந்தில் பாலாஜி உதவியுடன் ஆர்கே நகரை ஜெயிச்சார். 20 ரூபா டோக்கன் தரேன்னு கொடுத்தது ஒரு காமெடி வரும். இந்த 20 ரூபா டோக்கனை கொடுத்தால் பல 10,000 ரூபா கிடைக்கும்னு சொல்லி, பட் தேர்தலுக்கு முன்பே தன்னுடைய அதாவது முக்கியமான பகுதிகளில் 6,000 ரூபா வரைக்கும் கொடுத்ததாகவும் சொல்லப்படுது. ஆனால் அவரை எட்டி உதைத்து விட்டு இபிஎஸ் வந்துட்டார். அவரை அதாவது ஓபிஎஸ்ஸை உள்ளே சேர்த்துக்கிட்டு அவரை வெளியேற்றினார். அவரோடு 18 எம்எல்ஏக்கள் போனாங்க. அவங்கள தகுதி நீக்கம் செய்து அதன் பிறகு இடைத்தேர்தலில் 9 சீட்டு ஜெயித்தார். இந்த விஷயத்தை அவர் மறக்கவே இல்லை இபிஎஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா 2019 தேர்தலில் திமுக பிஜேபியும் அதிமுகவும் கூட்டணி. ஆனால் இவர் தனியாக நின்று 5.3% என்னமோ ஓட்டு வாங்கினார். 2021 சட்டசபை தேர்தலும் திமுகவும் பிஜேபியும் கூட்டணி. அப்பயும் இவர் தனியாக தான் நின்னார். அப்போது முஸ்லீம்களில் மிகவும் அடிப்படைவாத பயங்கரவாத ஆதரவு கட்சியான எஸ்டிபிஐயோட கூட்டு வச்சார். ஸோ எப்படியானாலும் இபிஎஸ் கூட இருக்க மாட்டேன் என்று அந்த 2ல் இருக்குன்னு பார்த்தா 2024 தேர்தலில் இபிஎஸ் வெளியில் போயிடுறார். அதாவது சுனில் கொனோலு மற்றும் நம்ம சசிகாந்த் செந்தில் தர்மஸ்தலாவில் உங்களுக்கு பொய்யை பிரட்டுவதற்கு ஒரு ஆளை செட்டப் பண்ணி கலாட்டா செய்த இந்து மதத்தை இழிவு செய்வதற்கென்று வேலை செய்யும் தற்போதைய திருவள்ளூர் எம்பியான சசிகாந்த் செந்தில் ஒரு யூடியூபருடைய மச்சான். அவர் இருவரும் கர்நாடகாவில் காங்கிரஸ் ஜெயிக்கிறதுக்கு இது செஞ்சவங்க. அவங்க நாங்கள் காங்கிரஸோட கூட்டணி வைக்கிறோம் அப்படின்னு சொன்னதை நம்பி இபிஎஸ் அதை பிஜேபியை கழட்டி விட்ட உடனே டிடிவி இங்கே சேர்ந்துக்கிட்டு தேனியை சொந்த ஊராக கொண்டவர் திரு ஓபிஎஸ். ஆனால் அந்த சீட்டு எனக்கு வேணும்னு நின்று அதில் அவர் ஜெயிக்கலை. ஸோ எப்பெல்லாம் அதிமுகவும் இபிஎஸ் தலைமையிலான அதிமுகவும் பாஜக கூட்டணி இருந்தோ அப்போ அவர் என்டிஏல இல்லை. ஸோ இந்த முறை இந்த கூட்டணியை ஏப்ரல் மாதமே டெல்லியில் போய் இது எடப்பாடி தலைமையில் என்டிஏன்னு சொல்லி திரு அமித்ஷா அறிவிச்சிட்டார். ஆனால் அதுக்கப்புறம் சும்மா இருந்துட்டு இப்போ ஒரு 15 நாளாக என்ன சொல்லிட்டார், நாங்கள் என்டிஏல இல்லை, விஜய் ஷைனிங்காக வருகிறார், அதுக்கு அடுத்தது இபிஎஸ் தலைமையில் இருக்கிறவரை நாங்கள் வரமாட்டோம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கார். ஸோ இவருக்கு இபிஎஸ் தனக்கு துரோகம் செய்தார் என்ற நம்பிக்கை, அல்லது தான் இளவரசர்
சசிகலா பரம்பரை என்று அப்படி ஒரு நினைப்பு இருக்கிறதா என்று தெரியவில்லை. ஆனால் இபிஎஸ் இன்னொன்று என்ன பண்ணிட்டார், பொலிட்டிக்கலாக இவர்கள் முக்குலத்தூரில் ஒரு ஜாதியை சேர்ந்தவங்கிறதுனால மதுரை ஏர்போர்ட்டுக்கு திரு பசும்பொன்னார் அவர்கள் பெயரை வைக்கணும், அவருக்கு பாரத் ரத்னா வைக்கணும்னு ஓட் பாலிடிக்ஸ் பண்ணிட்டார். இதையெல்லாம் தாண்டி திரு டிடிவியுடைய பேக்ரவுண்டும் உங்களுக்கு ஒரு அந்த 2019 இவங்க பிரிஞ்சதுக்கு அப்புறமே அதிமுகவுடைய கட்சி கொடியும் இரட்டை இலை சின்னத்தையும் வாங்க வேண்டும் என 200 கோடி ரூபாய் தேர்தல் கமிஷனில் டெல்லியில் வேலை செய்பவர்களுக்கு இவர் சுகேசி சந்திரசேகரன் என்பவர் மூலம் கொடுத்த வழக்கு இன்னும் நடக்குது. அவர் 2 வருஷத்துக்கு மேலே சுகேசி சந்திரசேகரன் ஜெயிலிருந்து இப்போ பெயிலில் இருக்கார் என்று நினைக்கிறேன். அவருடைய மனைவி கூட ஒரு நடிகை, அவரும் ஜெயிலிருந்து அவருடனே பெயிலில் வந்துட்டார். அந்த வழக்கில் இவரும் சிக்கியிருக்கார். இதெல்லாம் விட பெரிய வழக்கு இடி சம்பந்தப்பட்ட ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட்னு முன்னாடி இருந்தது, இப்போ அது FER ரெகுலேஷன் ஆக்ட்னு மாறி அதன் பிறகு நம்ம அமெரிக்காவில் அந்த 9/11 வந்து குண்டு வெடித்ததுக்கப்புறம் இந்த போதை மருந்து வெளிநாட்டு பணங்கள் தேச விரோதமாக போகிறதுன்னு PMLA சட்டமே பன்னாட்டளவில் போடப்பட்டது. பட் இது அதற்கு முன்னாடி வழக்குங்கிறதுனால இவர் லண்டனில் சில சொத்துக்கள் வாங்கியிருக்காரெலாம் சொல்லி அந்த வழக்கில் இவர் மீது 28 கோடி ஃபைன் போட்ட வழக்கு இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறது. இதுக்கு ஏதோ ஸ்டே வாங்கியிருக்காரு. இந்த வழக்குகள் நோண்டப்படலாம். ஸோ நீங்கள் சொன்ன அந்த சசிகலாவுடைய வழக்கில் அவருடைய 2000 கோடி சொத்துக்கள் முன்பு முடக்கப்பட்டு அதற்குரிய ஃபைனை கட்டி அவங்க அந்த சொத்தில் இதுவும் வரும் உங்களுக்கு. இப்போ போயஸ் கார்டனில் இருக்கிற அவர் புதிதாக வாங்கி கட்டியிருக்கிற வீடும் வரும். பட் இப்போ அவங்க குடியேறினதுனாலேயே இந்த மாதிரி அட்டாச் பண்ணால் உங்களுக்கு அதுக்கு ஒரு கணக்கும் ஒரு 30-40% வரி கட்டினால், அபராதமும் வரியும் கட்டினால் நீக்கப்படும். ஸோ அந்த 2000 கோடி சொத்துக்கள் நீக்கப்பட்டது. ஆனால் சமீபத்தில் பழைய ஒரு செய்தியில் செங்கல்பட்டு அருகே ஒரு சுகர் ஃபேக்ட்ரிக்கு 450 கோடி முழுக்க இந்த பணம் கொடுத்தார், பழைய 500,000 ரூபாய் அப்படிங்கிற வழக்கை போட்டிருக்காங்க. இது எனக்கு தெரிந்து டிஎம்கே பெண் நிறுவனம் கொடுத்த லீக்காகத்தான் இருக்கும் என்று எனக்கு தோணியது. ஆனால் திரு டிடிவி பேரில் இது போல பல வழக்கு பெண் நிறுவனம் அந்த நேரத்தில் சசிகலாவுடைய அந்த விஷயத்தை வெளியில் திருப்பி பரப்புறத இது ஐடியோ இடியோ செய்வதை விட பெண் நிறுவனம் தான் அதை லீக் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது. இல்லை, இப்போது அண்ணாமலையினுடைய அந்த இடப்பிரச்சனையில் சப்ரீசன் அந்த பெண் நிறுவனத்தினுடைய பங்கு இப்போ ஒர்க்கு வந்து பின்னாடி இருந்துச்சு அப்படின்னு நம்மளே இன்டர்வியூவில் வந்து கண்டிப்பாக சார். இதுக்கு பின்னாடியும் சப்ரீசன் சார் இன்னைக்கு எந்த சேனலில் இப்போ யூடியூப் கண்டென்ட்ஸ்ன்னு நான் ஒன்று போட்டு பத்திரிகை செய்தி கொடுக்குறேன். இது மாதிரி பல்வேறு குழுக்கள் நடக்கிறது. அதில் பெண் நிறுவனம் 3-4 குரூப்பை வச்சுக்கிட்டு மிக முக்கியமான இது டிவி சேனல் எடிட்டர்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. இப்போ சில ஊடக பத்திரிகையாளர் இப்போ நம்ம அண்ணா பல்கலைக்கழக வழக்கில் அந்த எஃப்ஐஆரை டவுன்லோட் பண்ணது 11 பேர் டவுன்லோட் பண்ணாங்கன்னாங்க. ஆனால் இவரை உட்பட அதுக்கு பேர் என்ன சொல்கிறது, இப்பொழுது இங்கே TN24 நியூஸில் சேர்ந்திருக்கிற நெல்சன் சேவியர் உட்பட 6 மிக மூத்த பத்திரிகையாளர்களுடைய ஃபோன்கள் பிடுங்கப்பட்டு ரசீது கூட வாங்காமல் அவர்கள் அதுக்கப்புறமாக ஊடகத்தில் வேறு ஊடகவியலாளர் பேசிய பிறகு திருப்பி ஒரு 10 நாள் கழித்து திருப்பி கொடுத்தாங்க. சார் அவங்களுக்கு எப்படி சார் தெரியும் எஃப்ஐஆர்? இப்போ அவர் வாங்கின ஊர் பேரை நம்ம சொன்னோம், நொய்யலாறு பவுண்டரியில் இருக்குன்னு. அந்த கிராமம் பேர் நான் கோயம்புத்தூருக்கு பல 100 முறை போயிருக்கேன். ஆனால் அந்த ஊரை பஸ்ஸில் பேர் கூட பார்த்ததில்லை. அப்படி இருக்கிறப்ப அந்த மாதிரி ஒரு ஊரில் இவர் லேண்டு வாங்கினாங்கிறது எப்படி வெளியில் முடியும்? ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் ரிஜிஸ்டர் பண்ணால் ரிஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு தெரியும், எளிதாக மூர்த்தி சாருக்கு போகும். நான் சொன்ன மூர்த்தி சாரும் திரு ஜெகத் ரட்சகனும் 100 கோடியை பீகார் தேர்தலுக்கு ஜன்ஸ்வராஜ் பார்ட்டி என பிரசாந்த் குஷர் பாண்டேவிற்கு கொடுத்ததாக செய்தி வந்துள்ளது. ஸோ மூர்த்தி சாருக்கு தான் தெரிய முடியும். ஸோ அண்ணாமலை பேரில் மனைவி வந்து கையெழுத்து போட்டு டாக்குமெண்ட். ஸோ அது பெண் நிறுவனத்திற்கு வர அவர்கள் லீக் செய்ய அவங்களும் என்ன பண்ணாங்க, திமுகங்களை வச்சு பேச விடாமல் ரைட் விங் இன்ஃப்ளூயன்சர்ஸ் என்று சொல்லப்படும் சில பேர்கிட்ட கொடுத்து வெளியில். அப்போ வந்து இப்போ அண்ணாமலையினுடைய சொத்து அந்த இடப்பிரச்சனையிலையுமே சபரீசன் பங்கு இருக்குது. இங்கேயுமே சார் இன்னைக்கு நம்ம இதெல்லாம் பேசுகிறோம். ஆனால் நேற்றுக்கு காலையில் முந்தானத்து போயிட்டு வந்துட்டார் எடப்பாடி. நேற்று காலையில் தினகரன் ஹெட்டிங்காக இருக்கட்டும், தினத்தந்தி ஹெட்டிங்காக இருக்கட்டும், மூஞ்சி மூடிக்கொண்டு வந்து இபிஎஸ் விளக்கம் அப்படின்னு ஏதோ. ஸோ கிட்டத்தட்ட பத்திரிகையில் என்ன கவர் பேஜில் இருக்கணும், டிவியில் என்ன டிபேட் நடத்தணும் என்பதை பெண் நிறுவனம் தான் செய்கிறது என்பது எல்லோரும் ஏற்றுக்கொண்ட ரகசியம். இப்போ அந்த 7 பேர் பத்திரிகையாளர்கிட்ட டிவி இதை வாங்கினீங்களே, பெண் நிறுவனம் எப்படி லீக் பண்ணிச்சுன்னு. அதே போல் ஈசிஆரில் ஒரு கார் சேஸ் நடந்துச்சா,
திமுக கொடி போட்டக்காரு அடுத்த நாள் காலையில் 5 சேனல்ல இருந்து அந்த அம்மா வீட்டுக்கு கேமராவோட போயிருக்காங்க. ஸோ எப்படி அது லீக் ஆச்சு? ஆனால் அந்த காருடைய ஓனரை கண்டுபிடிக்கிறதுக்கு 5 நாள் ஆச்சு. சரி, அந்த எல்லா காரும் அந்த ஏரியாவில் இருக்கிற அத்தனை சிசிடிவி ஃபுட்டேஜ்லேயும் வந்துடும். ஒரு இதில் பிடிச்சிட்டு நம்பரை பிடிச்சா தெரிஞ்சிடும். ஆனால் அவங்கள பிடிக்க 5 நாள், ஆனால் கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க வீட்டுக்கு 5 சேனல் அடுத்த நாள் வருது. ஸோ முழுக்க தமிழக ஊடகங்கள் திரு சபரீசனுடைய பெண் நிறுவனத்தின் கீழாக எட்டப்பனாக வேலை செய்வதுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஓகே சார். சரி, இப்போது தினகரனுடைய சொத்துக்களும் சபரீசனால் ஆபத்தில் இருக்கா? இல்லை சார், அந்த ஐ மீன் அவங்களுடைய இன்னைக்கு தமிழ்நாட்டில் டாஸ்மாக் சப்ளையில் 80% திமுக சேர்ந்தவர்கள் சப்ளை பண்ணுறாங்க. 20 கிட்டத்தட்ட போன ஆட்சி இருந்த வரைக்கும் 30லேருந்து 35% அந்த குடும்பத்தைச் சேர்ந்த இந்த நிறுவனம் மிடாஸ் நிறுவனம் சப்ளை பண்ணுச்சு. இந்த ஆட்சியில் நேரடியாக மிடாஸ் இருந்தால் வாங்க மாட்டாங்கன்னு சொல்லி ஒரு லீஸ் கொடுத்துட்டாங்க. 2 திமுக அதிமுகவிற்கும் நெருக்கமான ஒரு தொழிலதிபரிடம் கொடுக்கப்பட்டு இப்பொழுது அதில் லீஸ் நடந்துட்டுருக்கு. ஸோ அவர்கள் சொத்துக்கள் என்பது அந்த குடும்பத்துடைய சொத்துக்கள் எல்லாம் பார்வையில் இருக்கிறது. 2 பேரும் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் தான் போயிட்டுருக்காங்க. ஏன்னா ஜூனியர் விகடனில் நான் தான் 2 பேரும் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போகிறாங்க. சசிகலா டிடிவி குடும்பமும் திமுகவும் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் தான் இருக்குது. அதிமுகவுடைய எதிர்ப்பு ஓட்டுக்களை பிரிக்க வேண்டும் என்று தான் டிடிவி செயல்பட்டு வருகிறார் தான் தெரியுது. ஸோ இந்த நேரத்தில் மத்திய அரசு அதை நோண்டினால் அடுத்த 2 மாதத்துக்குள்ளே டிடிவி இந்த பக்கம் திருப்பி வரலாம். இல்லைன்னா அந்த வழக்குகள் சீரியஸாக ஆகக்கூடும். ஓகே. அந்த வழக்குகளை டெல்லி திருப்புனாங்க அப்படின்னா இவர் என்டிஏ கூட்டணிக்குள்ளே வந்துடுவாரா? அதை வைத்து மிரட்டப்படலாம் சார். அதாவது இப்போ 2013 சிபிஐயை காங்கிரஸ் ஆட்சி மிஸ்யூஸ் பண்ணிக்கிறதுன்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லுச்சு. கேஜ்டு டைகர் அப்படின்னுச்சு. 2011 தேர்தலில் திரு உதயநிதி அவர்கள் வாங்கின ஹம்மர் காருடைய கேஸையும் அதுக்கப்புறம் 2G வழக்கையும் வச்சுக்கிட்டு கீழே ரெய்டு பற்றி இவங்களை வச்சுக்கிட்டு தயாளுமாலை விசாரணை பண்ணிக்கிட்டு மாடியில் 63 சீட்டு வாங்கிட்டாங்க. ஸோ சிபிஐயை பயன்படுத்துவது என்பது மத்திய ஆளுங்கட்சி செய்யும். இப்போ சிபிஐக்கு முடியாமல் இடி வருது. எனவே நிச்சயமாக அடுத்த சில மாதங்களில் திருப்பங்கள் வரும். ஓகே சார், பல விஷயங்கள் பேசியிருக்கோம். நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார்.